எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. இப்போ நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கல ரெகுலரா போற ஒரு டீ கடையை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டீ கடைக்கு நீங்க போய் டெய்லி டீ குடிக்கிறீங்க. ஒரு ₹10 டீன்னு வச்சுக்கோங்க. ₹10 குடுத்து நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க போறீங்க. இனிமே கேஷ்லாம் நான் வாங்க மாட்டேன். யுபிஐ அதாவது கூகுள் பேல, ஃபோன் பே தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி சொல்றாருன்னு வச்சுப்போம். ஸோ உங்களால அத நம்பவே முடியல. கேஷ் குடுத்து நம்ம ஒரு பொருள வாங்குறோம் சரி. எப்படி இந்த டிஜிட்டல் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு நம்ம நம்ப முடியல. பட் அத நம்ம யூஸ் பண்ண எல்லாரும் பண்ண நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். அந்த சிஸ்டம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம யுபிஐ மூலம் பே பண்ணி டீ குடிக்க ஸ்டார்ட் பண்றோம். திடீர்னு ஒரு நாள் அதே நீங்க டீ கடைக்கு போறீங்க. அன்னைக்கு டீ மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே யுபிஐ எல்லாம் கிடையாது. டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டோக்கனுக்கு பேரு டீ டோக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன அந்த சின்ன ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோல இது ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல கிரிப்டோ கரன்சியை பத்தி தான் பார்க்க போறோம். பட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப காம்ப்ளெக்ஸா மேத்தமேட்டிக்ஸ் டெக்ல உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படிலாம் பார்க்க போறது கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன? அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஹேஷ் வேல்யூ, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏ சேனல்லே சூப்பரான வீடியோ இருக்கும். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க டெக்னாலஜி பத்தி. ஸோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இன்னும் நல்லா அட்வான்ஸ்டா அதுல டீப்பா போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாரு. பெஸ்ட் வீடியோ ஆன் இன்டர்நெட் அபவுட் கிரிப்டோ கரன்சி. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா என்ன, லாஜிக் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So, நீங்க இன்கேஸ் கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி டெக்னாலஜி பத்தி நீங்க பார்க்க போறது இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா என்ன, லாஜிக் என்ன, சிம்பிளா அது எப்படி ஒர்க் ஆகுது, சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீ கடை எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கரன்சி? பிஃபோர் ஜம்பிங் இன்டு கிரிப்டோ கரன்சி, இந்த கரன்சி அப்படின்னா என்ன, இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கரன்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் சிஸ்டம். முதல்ல இந்த ஸ்டோரியில் ஒரு டீ கடையில் ₹10 அப்படிங்கிற கேஷ் கொடுத்து ஒரு டீ வாங்கினோம்ல. இந்த ₹10 கேஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரோட ஆக்சுவல் வேல்யூ மேபி ஒரு 50 பைசா, ஒரு 10 பைசா இருக்கலாம். பட் 10 பைசா ஒருத்தர் அந்த நோட், அந்த பேப்பரை கொடுத்தோம் அப்படின்னா ₹10 வேல்யூ ஒரு டீ கிடைக்குது அப்படின்னா அந்த பேப்பருக்கு ₹10 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தது யாரு? நம்ம கவர்மெண்ட். கவர்மெண்ட் அந்த வேல்யூ கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பேப்பருக்கு ₹10 அப்படின்னு நானும் நம்புறேன். அந்த டீ மாஸ்டரும் நம்புறாரு. கடை ஓனரும் நம்புறாங்க. எல்லாருமே நம்புறதுனால அது உண்மையிலே ₹10 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது அதுக்கு. ஸோ கரன்சி அப்படிங்கிறது இன்டெரக்டா சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான். நாளைக்கு கவர்மெண்ட் வந்து அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அதை நம்ப போறது இல்லை, நம்மளும் அதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிமானிட்டேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் திடீர்னு வந்து ₹500 நோட் செல்லாதுன்னு சொன்னாங்க. நம்மளும் அதுக்கப்புறம் நம்பிக்கையை மொத்தமாக இழந்துட்டோம். அதை யூஸ் பண்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம். திரும்ப இப்போ டீ கடை எக்ஸாம்பிளுக்கே வருவோம். யூபிஐ அப்படிங்கிற சிஸ்டம்க்கு அப்புறம் டீ டோக்கன் அப்படிங்கிற சிஸ்டம் ஒரு டீ கடைக்குள்ளே வந்துருச்சு. இந்த டோக்கன் நம்ம வாங்கி நம்ம டீ மாஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா ₹10 வேல்யூ இல்லை ஒரு டீ ஒன்று நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த டீ டோக்கன் அப்படிங்கிறது ஒரு கரன்சி. டீ கடைக்குள்ள ஒரு புது கரன்சி, ஒரு ட்ரஸ்ட் சிஸ்டமே ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டோக்கனுக்கு ₹10 வேல்யூ அப்படிங்கிறத நானும் நம்புறேன், டீ மாஸ்டரும் நம்புறாரு. அந்த கடைக்கு பார்டருக்குள்ள இருக்க எல்லாருமே நம்புறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு கரன்சி தான். இப்போ இந்த ₹10 ஒருத்தர் அந்த டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு மட்டும் இல்லை, அந்த 10 கடைக்குமே செல்லும். இந்த கடையில் ₹10 கொடுத்து டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதே டோக்கன் கொண்டு போய் வேற ஒரு கடையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு பிரான்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே அதோட வேல்யூ ₹10 தான். நீங்கள் அதே டீ வாங்கிக்க முடியும். ஸோ இமேஜின் இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா டீ கடையுமே இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே டோக்கன் சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டீ டோக்கன் அப்படிங்கிறது டோக்கனோட பேர். ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த டீ டோக்கன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீ வேல்யூ, அதாவது ₹10 வேல்யூ இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டீ கடையிலுமே அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இந்தியாவில் ஒரு புது கரன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெகுலேட்டர்லாம் கிடையாது. ஒரு செபி மாதிரியோ இல்லை ஆர்பிஐ மாதிரியோ ஒரு ரெகுலேட்டர்லாம் கிடையாது. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் ஒரு கரன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டை நம்புறோம். இதை ஃபேக் பண்ண முடியாது, கள்ள நோட்டு அடிக்க முடியாது, கவர்மெண்ட் பார்த்து பார்க்கணும்னு நம்புறோம். பட் இது டீசென்ட்ரலைஸ்டு. இந்த டோக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே ரெகுலேட்டர் கிடையாது. மக்கள் தான் நம்புறோம், மக்கள் தான் உருவாக்கணும். ஸோ இது ஈஸியாக யாரும் ஃபேக் பண்ணிடலாம். ஃபேக் பண்ணால் அதுக்கு தண்டனையுமே எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நம்ம மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த கரன்சிக்கு நம்ம மக்களே ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறோம். என்ன அப்படின்னா இந்த டோக்கன் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் ரீசோர்ஸ் தான். இவ்வளோதான் நம்ம உருவாக்குவோம், இவ்வளோதான் நம்ம டிரான்சாக்ட் பண்ணிப்போம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் அடிக்க முடியாது யாருனாலையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பேர்ட்ட 100 டோக்கன் இருக்குது அப்படின்னா நம்பர் 1 இருக்க டோக்கன் நம்பர் 2 போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க 98 மெம்பர்ஸ்ட்டுமே இந்த 1 அப்படிங்கிற டோக்கன் 2 போயிடுச்சு அப்படிங்கிற ரெக்கார்ட் போய் சேர்ந்துடும். நோட் புக்கில் ஒரு எல்லாருமே ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிறான்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த டோக்கனை ஃபேக் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஜரி பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கள்ள நோட்டு மாதிரி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது செல்லாத சிஸ்டம்குள்ள. ஏன்னா இந்த 100 டோக்கன் யார்கிட்ட இருக்கு, எங்க இருந்துகிட்டு இருக்கு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே 100 பேர்ட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு.
ஸோ ஒரு இடத்துல ஃப்ராட் பண்ணணும் அப்படின்னா 100 பேர்ட்டையும் ஃப்ராட் பண்ணணும். அது இம்பாசிபிளான ஒன்று. ஸோ இந்த இடத்துல என்னதான் டீசென்ட்ரலைஸ்டா இருந்தாலுமே, ஒரு ரெகுலேட்டர் இல்லாட்டினாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் இதை ஃபேக் பண்ண முடியாத அளவுக்கு ஃபார்ம் ஆயிருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ இந்தியா ஃபுல்லா இந்த டீ டோக்கன் அப்படிங்கிறது ஒரு லீகல் டெண்டராகவே ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. எல்லாருமே இந்த நம்பிக்கையை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. யூஸ் பண்றதை தாண்டி இந்த டீ டோக்கனை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ என்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு, இன்னொருத்தட்ட டோக்கன் இல்லை அப்படின்னா என்கிட்ட 10 ரூபா வேல்யூல ஒரு டோக்கன் ஆனால் 11 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு லிமிடெட் ரீசோர்ஸ் தான், மொத்தமே 100 டோக்கன் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம செல் பண்ணிக்கலாம் வேற ஒருத்தவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு போட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா காசு போட்டு நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்லெஸ் அன்டில் இந்த சிஸ்டம் ஃபோர்ஜரி யாரும் பண்ணாத வரைக்கும், ஃபேக் பண்ணாத வரைக்கும், நம்ம மக்கள் நம்புற வரைக்கும் இதோட வேல்யூ மேலே போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது எக்ஸாக்டா கிரிப்டோ கரன்சியோட ஸ்டோரி. கிரிப்டோ அப்படிங்கிற வேர்டே கிரிப்டோகிராஃபியோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். கிரிப்டோகிராஃபி அப்படின்னா ஒரு சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம டீ கடை எக்ஸாம்பிள்ல நோட் புக்ல எழுதி வச்சுமோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு ரெக்கார்டையுமே, அதே மாதிரி இங்க கிரிப்டோ கரன்சில டிஜிட்டலா அது ரெக்கார்ட் ஆகும். அட்லீஸ்ட் இந்த டீ கடை எக்ஸாம்பிள் எதுவும் டோக்கன் அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் காயின் இருந்துட்டு இருந்தது. பட் கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் அப்படிங்கிற வேர்டுக்கு இடம் கிடையாது. வெறும் அது ஒரு சீக்ரெட் கோடு தான். அது வெறும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்குலாம் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி இருந்துகிட்டு இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி தான் இங்க கரன்சியே. நம்ம பிட்காயின் அப்படிங்கிற காயின்லாம் பார்ப்போம்ல, ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். அதெல்லாம் உண்மை கிடையாது. இது பேசிக்கலி ஒரு நம்பர்ஸ், வெறும் ஒரு சீக்ரெட் கோடு தான். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 21 மில்லியன் இந்த டிரான்சாக்ஷன் கோட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கோடுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்ம நம்புறோம். அண்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்புறதை தாண்டி இது ஒரு சேஃபான சிஸ்டம் ஏன் நம்புறோம் அப்படின்னா, நம்மளோட சொன்ன டீக்கெட் எக்ஸாம்பிள் தான். சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எப்படி இந்த டிரான்சாக்ஷன் ஐடியா மக்கள் நம்ப முடிச்சாங்க? எப்படி யோசிச்சாலும் நம்ப முடியல, நான் வாங்கணும்னு தோணுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். நம்ம உலகத்துல வெறும் 8% கரன்சி தான் நம்ம பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். காயின் ஃபார்ம்லயோ இல்லை பேப்பர் ஃபார்ம்லயோ வச்சுக்கிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்க 92% வெறும் கம்ப்யூட்டர்ல இருக்க வெறும் நம்பர்ஸ் தான், வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் தான். அதாவது உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்ச ரூபா கிரெடிட் ஆகுது அப்படின்னா, ஒரு சேலரி வருது அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபாயில வெறும் 8,000 ருபீஸ் தான் ஆக்சுவல் பிசிக்கல் ஃபார்ம்லயே உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. மிச்சம் 92% உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது வெறும் நம்பர் தான். 92,000 அப்படிங்கிற நம்பர் தான். அதுக்கு பிசிக்கல் ஃபார்மே கிடையாது. வெறும் கம்ப்யூட்டர்ல இருக்க அந்த நம்பரை நான் ஒரு ஷாப்ல போய் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா, அந்த நம்பருக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நம்புறேன், கடைக்காரன் நம்புறாரு. ஏன்னா கவர்மெண்ட் இதை வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புறோம்ல. அதே தான் இங்கே கிரிப்டோ கரன்சிலையும் பிட்காயின்லையும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடிக்கு, அந்த சீக்ரெட் கோடுக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நம்புறேன், இன்னொருத்தரும் நம்புறாரு. அந்த நம்புறதை தாண்டி இந்த சிஸ்டம் ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோம். பிளாக் செயின் அப்படிங்கிற சிஸ்டம் சேஃபாக இருக்குது நம்ம எல்லாருமே நம்புகிறோம். யாரும் ஃபேக் பண்ண முடியாதுன்னு நம்புகிறோம். ஸோ இந்த சிஸ்டம் அந்த டிரான்சாக்ஷன் ஐடிக்கு சீக்ரெட் கோடுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. அந்த வேல்யூவை நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர்கிட்ட இன்னும் நம்பிக்கை அதிகமாகிறதுனால நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க. வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கிரிப்டோ கரன்சிக்கும் நார்மல் கரன்சி இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி, நார்மல் கரன்சி ஒரு சென்ட்ரலிஸ்ட் கரன்சி. அதுக்கு ஒரு பாடி இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கரன்சிக்கு வேல்யூ கொடுத்துருக்குன்னு நம்புறேன். அது புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட், யாருமே ரெகுலேட் பண்ணணும்னு நான் ஏன் நம்பணும்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி உருவானதுக்கான லாஜிக்கே அதுதான். கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் மக்களுக்காகவே ஒரு கரன்சி இருந்துகிட்டு இருக்கணும், மக்களே ஒரு கரன்சி உருவாக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கில் உருவானது தான் இந்த கிரிப்டோ கரன்சியே. லிட்டரலி கவர்மெண்ட் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க உருவாக்குனது. ஸோ எப்படி யூபிஐ வந்தப்போ மக்கள் யாருமே பெருசாக நம்பலையோ, பயந்தாங்களோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை மக்கள் முதல்ல யாருமே நம்பல, பயந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவே ரியல் டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் மேபி லீகல் டெண்டராக மாறலாம். இன்கேஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா. அது எப்படி கண்ட்ரோல் வரும்? இதில் டீசென்ட்ரலைஸ்ட்னு சொன்னீங்க அப்படின்னா, எப்படியே பிளாக் ராக் எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ இந்த மாதிரி இந்தியாலுமே இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவு கண்ட்ரோல் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போகும். பட் எண்ட் ஆஃப் த டே லீகல் டெண்டராக மாறுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னாடி லாஜிக் ஒரு ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கிரிப்டோ கரன்சி பற்றி யார் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்னு நம்புறேன். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் டாபிக்ஸை ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் சீரியஸாக இருக்குங்க அப்படின்னா, ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட ஸ்விங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி Q&A செஷனோ இல்லை நான் பண்ணுற ஸ்விங் ட்ரேட்ஸ் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்பெனி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் திஸ் நோட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். டில் தென் குட் பை.